ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ். ஒரு டிப்பு கொடுக்கலான்னு வந்தேன். என்ன தெரியுமா, உங்கள் ட்வின் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணும்போது எப்படி பிஹேவ் பண்ணுறது, பி இன் யோர் பவர், ஓவர் கிவ் பண்ணாதீங்க, அன்கண்டிஷனல் லவ் கொடுங்க, அண்ட் பி இன் யோர் ட்ரூ ஃபார்ம் அப்படின்லாம் நான் சொல்லும்போது இது என்ன அப்படிங்கிற டவுட் வருது இல்லை? ஏன்னா எனக்கும் இந்த டவுட்டு முதல்ல ஆரம்ப கட்டத்தில் இருந்தது. அதனால் அதை வந்து அது ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலி. இதெல்லாம் இவ்வளோ சொல்கிறேன் நானே வந்து திரும்ப மறந்து போயிடுவேன். பிகாஸ் நமக்குள்ளே இருக்கிற அந்த ஒரிஜினல் வேர்ஷன் இருக்குல்ல, நம்மளோட அந்த டிஸ்டார்டட் வேர்ஷன். ஒரிஜினல் வேர்ஷன்னா நம்ம சோலோட வேர்ஷன் கிடையாது, நம்ம மைண்டோட வேர்ஷன். அந்த வேர்ஷன் படி நம்ம வந்து தெரியாமல் ஓவர் கிவிங் பண்ணிவிடுவோம். எப்போதுமே பாவம் தோணும். நான் சொன்னேன் இல்லையா, அந்த பாவம் தோன்றதெல்லாம் நம்ம மனசில் என்ன அப்படின்னா, ஐயோ எனக்கு எவ்வளோ நல்ல மனசு, மற்றவங்களுக்காக பாவம் தோணி நான் எல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு. ஆனால் இங்கே வந்து ஆக்சுவலி அது வந்து இட்ஸ் ஓவர் கிவிங். அது வந்து நமக்கு நம்மளோட இன்செக்யூரிட்டி. நம்ம ரொம்ப நல்லது பண்ணுறோன்னு நினைக்கிறது கிடையாது. அது நம்மளோட இன்செக்யூரிட்டியை தான் நம்ம வந்து நல்ல ஒரு பண்பாக நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி ரைட்டாக எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கும்போது திங்க் பண்ணணும். மறந்துடாதீங்க. உங்கள் ட்வின் கிட்ட வந்து நீங்கள் பேசும்போது எப்போதுமே கிவ் அ ஸ்மால் பாஸ். பேசுகிறதுக்கு முன்னாடி இல்லை நீங்கள் ஒரு மெசேஜ் அனுப்புறதுக்கு முன்னாடி எப்போதுமே கிவ் அ ஸ்மால் பாஸ். உங்கள் ட்வின் கிட்ட பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் எப்படி தெரியுமா யோசிக்கணும்? சம்படி ஹூ இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் யூ. ஆனால் உங்களுக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இருக்காது, ஆனால் உங்களில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இருப்பாங்க இல்லையா, அந்த பர்சன் உங்களுக்கு மெசேஜ் அனுப்புனா இல்லை அவங்கள்ட்ட பேசும்போது நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணுவீங்க? நீங்கள் அவங்கள ஹர்ட் பண்ண மாட்டீங்க, ரூடாக பிஹேவ் பண்ண மாட்டீங்க, உங்களோட எனர்ஜியில் இருப்பீங்க, நீங்கள் உங்களோட ட்ரூ ஃபார்மில் இருப்பீங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க, அதே சமயம் கர்ட்டியஸாக இருப்பீங்க. இப்படி தான் நீங்கள் வந்து உங்கள் ட்வின்னுக்கு ரிப்ளை கொடுக்கணும். ஸோ எவ்ரி டைம் யூ ரிப்ளை டு யுவர் ட்வின், ஜஸ்ட்டு எனக்கு முன்னாடி இருக்கிறது அந்த பர்சன் அப்படின்னு நினச்சிக்கோங்க. அதாவது உங்ககிட்ட இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஒரு பர்சன் இருப்பாங்க இல்லையா, அந்த பர்சன்ட்ட தான் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு நினச்சிக்கோங்க. அந்த பர்சனுக்குன்னா நீங்கள் இந்த ஒரு கொஸ்டின் அங்கேருந்து வந்துச்சுன்னா நான் என்ன ரிப்ளை கொடுப்பேன், அதே மாதிரி அதே டோனில் ரிப்ளை கொடுங்க. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் டிப். ஏன்னா எனக்கு இது சூப்பராக ஒர்க் ஆகும். நான் இப்படி தான் யோசிச்சு பண்ணுவேன். ஏன்னா நம்மளை தெரியாமல் வந்து நம்ம ட்வின் கிட்ட எப்போதுமே நமக்கு ஆக்சுவலி இந்த ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் அப்படிங்கிற நாலேஜ் இருக்கிறதே ஒரு பெரிய பிரச்சனை. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களை வந்து இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக நம்ம ட்ரீட் பண்ண மாட்டோம். நம்ம வந்து கொஞ்சம் ஒரு டிஸ்டன்ஸ்லேயே இருந்துருவோம். பட் இந்த சோல் கனெக்ஷன் தெரியும் அப்படிங்கிறதுனால இது என்னோட சோல் தானே அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீலிங் வந்துடும். அதை டினை பண்ண முடியாது, அதனால தான். ஸோ அதனால் இந்த மாதிரி நம்ம எப்போதுமே ரெஸ்பாண்ட் பண்ணுறது அந்த பர்சனுக்காக இருந்தால் நான் எப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுப்பேன், அதே மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸை இங்கேயும் கொடுங்க. நீங்கள் வந்து ஓவராக வந்து அங்கே அன்பை கொடுக்க மாட்டீங்க, ஆனால் ஒழுங்காக ரிப்ளை பண்ணுவீங்க, மரியாதையாக பிஹேவ் பண்ணுவீங்க. அதே மாதிரி உங்கள் ட்வின்கிட்டையும் பண்ணுங்களேன். உங்கள் ட்வின் ரொம்ப கன்ஃபியூஸ்ட் ஆகிடுவாங்க, ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு. அப்போ தான் அவங்களுக்கு அந்த எனர்ஜி மிஸ் ஆகிறது ஃபீல் ஆகும். ஆனால் நம்மளை தெரியாமல் நம்ம எப்போதுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளை வந்து அவங்க மிஸ் பண்ண ஆரம்பிக்கும்போது தே ஸ்டார்ட் கிவிங், கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொடுக்க ஆரம்பிப்பாங்க நமக்கு. அப்போல்லாம் நமக்கு வந்து பாவம் தோணும். அப்போ தெரியாமல் கொஞ்சம் அந்த திரும்ப நம்ம வந்து ஐயோ பாவம் அப்படின்னு நினைப்போம். ஸோ அந்த ஐயோ பாவமே இனிமேல் கூடாது. நமக்கெல்லாம் யாரும் ஐயோ பாவம் பார்க்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் கஷ்டப்படுவீங்க திரும்ப. எகெயின் நம்ம இந்த பேட்டர்னை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கடவுள் டெஸ்ட் கொடுத்து 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 ஒவ்வொரு வாட்டியும் நம்மளை அந்த ரிப்பீட்டடாக அடி கொடுத்துக்கிட்டே இருப்பார். நம்ம வந்து சரி ஆகிற வரைக்கும் விட மாட்டார். ஸோ எகெயின் எவ்வளோ நாள் இந்த ஜேர்னி நீண்டு போகணும் அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம வந்து இன்னும் படிக்கலை பாடங்கள் அப்படின்னா அடி கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ பெட்டர் நான் சொல்கிற மாதிரி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக, கொஞ்சம் ஒரு ஞாபகத்தோடு நம்ம பல விஷயங்களை பண்ணோம் அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் இல்லாமல் இந்த ஜேர்னிலேருந்து ஈஸியாக நம்ம வந்து கொஞ்சம் பெட்டர் ஸ்டேட்டுக்கு வந்துடலாம். அண்டு உங்கள் ட்வின்னை உங்களால் கோவப்பட்டோ அவங்கள வெறுப்பு காட்டியோ எனக்கு இந்த பர்சனே வேண்டாம், நான் வேறு யாரையாவது சூஸ் பண்ணிக்கிறேனோ, இல்லை என் லைஃப்பில் இந்த பர்சன் இல்லாமலே நான் ஹாப்பியாக இருந்துடுறேனோ, அந்த மாதிரி தாட்ஸில் எதுலேயுமே ஒர்க் ஆகாது இது. அதெல்லாம் சோல் பெயின் தான் வரும் நமக்கு. பெட்டர் அவங்கள காமாக குவைட்டாக நீங்கள் எப்படி வேணால் இருங்க, எனக்கு ஏன் நிம்மதி தான் இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம இருக்கணும். ஓகே டியர்ஸ், டேக் கேர், பாய்.